இப்ப நம்மள நிறைய பேர் ChatGPT மாதிரியான ஏஐ தான் பர்சனல் அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு தேவையான கரெக்டான ஆன்சரை கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கான சீக்ரெட் என்னன்னா தி ஆர்ட் ஆஃப் ப்ராம்ப்டிங். சரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ஏஐ உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா மட்டும் இல்ல, ரிசர்ச்சரா, ரைட்டரா, மார்க்கெட்டரா கூட இருக்கும். இந்த வீடியோல அந்த சீக்ரெட் கலையை தான் கத்துக்க போறோம். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட்ஸ்பாட் தமிழ். ப்ராம்ப்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஏஐ கிட்ட கொஸ்டின் கேக்குறோம்ல, அந்த டெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராம்ப்ட். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட ஸ்மார்ட்டா எழுதுறோமோ அந்த அளவுக்கு ஏஐ கிட்ட இருந்து யூஸ்ஃபுல்லான அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும். LLMs, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா சோர்சஸ் லைக் புக்ஸ், ஆர்டிகல்ஸ், வெப்சைட்ஸ், மூவிஸ், ட்ரைனிங் டேட்டால இருந்து ஏஐ மனுஷங்களோட லாங்குவேஜ் பேட்டர்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால நம்ம கேக்குற ப்ராம்ப்ட்ஸ்க்கு அது லாஜிக்கலா ரிலவெண்ட் ஆன்சரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சிம்பிள் ரூல் இதுதான். நம்மளோட ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி டேட்டாவா இருக்கோ அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். எப்படி நல்ல ப்ராம்ப்ட் எழுதுறது? ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கிளியரா, ஸ்பெசிஃபிக்கா, ரிலவெண்டா இருக்கணும். குட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ரெஃபரன்சஸ், எவாலுவேட், ஐட்ரேட். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஒரு ப்ராம்ப்ட் இருக்கணும். டாஸ்க்ல என்ன செய்யணும்னு நம்ம கேக்குறது. சம்மரைஸ் பண்ணணுமா, ரைட் பண்ணணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, பிரீஃப் பண்ணணுமா, ஆடியன்ஸ் நம்ம யாருக்காக எழுதணுங்கிறது தான். ஃபார்மட்ல அவுட்புட் எப்படி வேணும்? புல்லட்ஸ்லயா, லிஸ்ட்லயா, ரெஃபரன்சஸ்ல தேவையான பேக்ரவுண்ட் இன்ஃபோ நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு. எவாலுவேட் அண்ட் ஐட்ரேட், அவுட்புட்டை டெஸ்ட் பண்ணி ரீஃபைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வர வரைக்கும் நம்ம ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவாலுவேட் அண்ட் இம்ப்ரூவ், ஏஐ கொடுத்த அவுட்புட்டை செக் பண்ணணும். அக்யூரேட்டா இருக்கா, பயாஸ் ஃப்ரீயா இருக்கா, ரிலவெண்டா இருக்கா, கன்சிஸ்டன்டா இருக்கான்னு. அதுல ஏதாவது சரியில்லைன்னா ரீப்ராம்ப்டிங் பண்ணணும். இதுதான் ஐட்ரேஷன் ப்ராசஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அதுக்கு அவுட்புட் வருது. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் அது இல்ல அப்படின்னா என்னோட ப்ராம்ப்டை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னோட ப்ராம்ப்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஐட்ரேஷன் ப்ராசஸ். ப்ரோ டிப் என்னன்னா, ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கிடைச்சதும் அதை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல அதே மாதிரி டாஸ்க் வந்தா நீங்க ரீயூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராம்ப்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீங்க ஒரு சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர். உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு அப்கமிங் இண்டி மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஷார்ட் ப்ரொமோஷன் போஸ்ட் கிரியேட் பண்ணணும். டாஸ்க்ல create a short post promoting an upcoming indie music festival. Audience யாரு? Local college students and young professionals ages between 18 to 35 while also appealing to out of state festival goers. Context: the festival features 5 bands across 2 days with camping options and local food stalls. Constraints: limit the post to 125 characters. Add exactly 3 relevant hashtags. Format: provide the final post in plain text ready to publish. இந்த அளவுக்கு நம்ம கிளியரா கொடுக்கும்போது ஏஐயோட அவுட்புட் இப்படிதான் இருக்கும். 5 bands, 2 days, camp under the stars, local food plus indie vibes. Don't miss it. #indie rock, #music festival, #youth vibes. நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எழுதும்போது நம்ம ப்ராம்ப்ட் ரொம்பவே கிளியரா, டாஸ்க், ஆடியன்ஸ், கண்டெஸ்ட், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் ஃபார்மட்டோட இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டான, ஸ்ட்ராங்கான அவுட்புட் கிடைக்கும். ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ். ப்ராம்ப்டிங்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட். எக்ஸாம்பிள்: 0 ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே இல்லாம பிளேனா ப்ராம்ப்ட் கொடுக்கிறது. 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா ஒரு எக்ஸாம்பிளோட ப்ராம்ப்ட் எழுதுறது. ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா 2 இல்ல அதுக்கு மேல எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ராம்ப்ட் எழுதுறது. காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. நம்பர் 1, செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ஒரே ப்ராம்ப்டுக்குள்ளேயே ஏஐக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசனிங் செய்ய சொல்றது. அதாவது ஆன்சர் மட்டும் கொடுக்காத, எனக்கு அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம சொல்ற மாதிரி. இது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ல, டெசிஷன் மேக்கிங்ல, பிளானிங்ல, கம்பாரிசன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு add 27 plus 36 show me ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏஐ ஃபர்ஸ்ட் 20 plus 30 15 ஆட் பண்ணும். அடுத்து 7 plus 6 13 டோட்டல் 63 அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீசனிங்கோட நம்மளுக்கு அவுட்புட் வரும். இதுதான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். நம்பர் 2, ப்ராம்ப்ட் செயினிங். பெரிய டாஸ்க் ஸ்மால் ப்ராம்ப்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் அவுட்புட்டை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு இன்புட்டா யூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ப்ராம்ப்ட் 1ல சூஸ் எனி ஃப்ரூட், ப்ராம்ப்ட் 2ல மேக் எ சென்டென்ஸ் யூசிங் த ஃப்ரூட் நேம்.
அப்படின்னு கொடுக்கறேன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் எனி ஃப்ரூட்டுக்கு அது ஆப்பிள் சூஸ் பண்ணியிருந்தா ஆப்பிள்ங்கிற வேர்டை வச்சுதான் செகண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டோட அவுட்புட் தான் செகண்ட் ப்ராம்ப்டுக்கு இன்புட். இதுதான் ப்ராம்ப்ட் செயினிங். நம்பர் 3, கம்பைனிங் போத் ப்ராம்ப்ட் செயினிங் அண்ட் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்ட் செயினிங்ல வர மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணணும், ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரீசனிங் கேட்கணும். இதனால உங்களுக்கு அவுட்புட் மட்டும் இல்ல, அதுக்கான ரீசனிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும் ஏஏல ஸ்மார்ட் ப்ராம்ப்டிங் தான் ரியல் கேம் சேஞ்சர்னு. சரியான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணா உங்க ப்ரொடக்டிவிட்டியை 2x 3x டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தாட்ஸ் ஃபார் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்க கூட ஆர்ட் ஆஃப் ப்ராம்ப்டிங் கத்துக்கட்டும்.